2025ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 338இல் எழுத்தாளர் சேதுவின் மலையாள மூலக்கதையை ஆங்கிலத்தில் ஏஜே தாமஸ், தமிழாக்கம் எழுத்தாளர் இரா மீனா. நான் உங்களை கொச்சுண்ணி மாமா என்று கூப்பிடலாமா? ஓ, கூப்பிடலாம். அப்படித்தான் நிறைய பேர் கூப்பிடுகிறார்கள். உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், தேவையில்லை. அதை தவிர இந்த நாட்களில் நான் யாரையும் அடையாளம் கண்டுகொள்ள முயல்வதில்லை. தேவையற்ற செய்திகளை சேகரித்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் நான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றால் அதில் ஏதாவது தப்பு இருக்கிறதா? கொச்சுண்ணி மாமா, அது அப்படி இல்லை. என்னை பொறுத்தவரை அது அப்படித்தான் என்றால், அச்சுதன் குட்டி வேலை பார்க்கும் இடத்திலிருந்து நான் வருகிறேன். அப்படியா? நல்லது. அங்கே வெயிலின் கொடுமை அதிகம். இப்போது குழந்தைகளுக்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு நான் வீட்டிற்கு வர விரும்பினேன். தவிர கம்பெனி முதல் வகுப்பு கட்டணம் தருகிறது. அப்படியா? நல்லது. இலவச டிக்கெட் கிடைக்கும் என்றால் யார்தான் வரமாட்டார்கள்? நான் திரும்பி போவதற்கு முன்னால் உங்களை சந்தித்து விட்டு வர வேண்டும் என்று அச்சுதன் குட்டி குறிப்பிட்டு சொன்னான். குழப்பமாக இருக்கிறது. ஏன் அந்த புத்திசாலிக்கு இப்போது அப்படி ஒரு எண்ணம் வந்ததாம்? எந்த விசேஷமான காரணமும் இல்லை. நீங்கள் இருவரும் ஒரே இரத்தத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் அல்லவா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு அவனுக்கு இருக்காதா? நல்லதுதான். நீ அச்சுதனின் இரத்தத்தை பார்த்திருப்பாய். என்னுடைய இரத்தத்தை நீ பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. என் விரலை வெட்ட வேண்டும். ஆனால் நான் ஒரு சர்க்கரை நோயாளி என்பதால் அந்த காயம் மாறுவது கடினம். ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. நீ என்ன அர்த்தத்தில் சொல்லியிருந்தாலும் இரத்தத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் என்பது போலான வார்த்தைகளை சொல்லும்போது நீ மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் எல்லாவற்றிற்கும் இயந்திரம் இருக்கிறது. ஒருவேளை சிறிய அளவு இரத்தம் 2 பேரிடமும் எடுக்கப்பட்டு இயந்திரம் மூலம் சோதிக்கப்படுகையில் 2 பேரும் வெவ்வேறு குல மரபினர் என்று கண்டறியப்பட்டால் என்னாகும்? நம் முன்னோர்களால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த இரத்த உறவு நம்பிக்கை துண்டுகளாக சிதறி போய்விடும். எப்படியானாலும் அச்சுதன் உங்கள் மகன் அல்லவா? யாரால் உறுதியாக அப்படி சொல்ல முடியும்? தேவகி குட்டியின் மீது எனக்கு லேசான சந்தேகம் இருக்கிறது என்று இதற்கு அர்த்தமில்லை. அவள் ஒரு சாந்தமான பிறவி என்று வானத்தை காட்டிக்கொண்டு சொன்னார். அச்சுதன் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறான். நாங்கள் நண்பர்கள். அங்கே இருக்கிற மலையாளிகள் சங்கத்தின் தலைவன் அவன். நான் செயலாளர். அப்படியா? அச்சுதன் தலைவனாகிவிட்டானா? நல்லது. வருகிற காலத்தில் அவன் இந்தியாவில் பிரசிடென்ட் ஆகும்போது நீ அவனுடைய செயலாளர் ஆகிவிடலாம். நான் 5:30 மணி ரயிலில் திரும்பி போக வேண்டும். நமக்கு இன்னும் சரியாக 55 நிமிடங்கள் இருக்கின்றன. ரயில் நிலையத்துக்கு நீ நடந்து போக 10 நிமிடங்கள் என்று வைத்து கொண்டால் கூட நாம் பேசுவதற்கு 45 நிமிடங்கள் இருக்கின்றன. ஆமாம், நான் அவசரத்தில் இருக்கிறேன். தவிர அச்சுதன் இன்னும் சில வேலைகள் சொல்லியிருக்கிறான். அப்படியா? எனில் அது இன்னும் ஒரு இலக்கு? ஓ இல்லை, அப்படி எதுவும் இல்லை. இருந்துவிட்டு போகட்டும். நீ எந்த ஊரை சேர்ந்தவன்? நான் தெற்கு பக்கத்திலிருந்து ஒரு செய்தி. அது என்னவாக இருக்க முடியும்? விரைவில் ஏதோ நடக்கப் போகிறது என்பதற்கான குறியீடு தூதுவரால் வந்திருக்கிறது. கொச்சுண்ணி மாமா, நீங்கள் அப்படி என்னை நினைத்து விடக்கூடாது. எனக்கு இதில் எந்த பிரத்யேக நோக்கமும் இல்லை. அச்சுதனுக்காகத்தான் நான் இங்கு வந்தேன். அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன். மிக குழப்பமான நிலையில் அவனை பார்ப்பது மிகவும் கவலையாக இருக்கிறது. நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன். முன்பெல்லாம் பலர் வந்து என்னை சந்தித்து விட்டு போவது வழக்கம். சிறிது சரித்திரமும் சில புனைவுகளும் கலந்த உண்மைகளை வைத்து என்னை பற்றிய கற்பனைகள் சிலருக்கு உண்டு. ஆனால் சமீபத்தில் அப்படி எதுவும் அதிகமில்லை. காரணம், எனக்கு ஓய்வூதியமோ அல்லது சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்று விருது வாங்கின புகழோ எனக்கு இல்லை என்பதாக இருக்கலாம். நான் பழைய வரலாற்றை பேசப் போகிறேன் என்று கவலைப்படாதே. நான் உங்களை பற்றி நிறைய அவற்றை அச்சுதன் உனக்கு சொல்லியிருந்தால் அதை நம்பாதே. அவன் சங்கத் தலைவன் என்பதெல்லாம் இருக்கட்டும்.
அவன் பேசுவதெல்லாம் அபத்தமானது. அச்சுதன் உங்களுடைய ஒரே மகன். அவனிடம் நீங்கள் சிறிதளவாவது இரக்கம் காட்ட வேண்டும் இல்லையா? ஓ, பரவாயில்லை. உன் தகவல் அற்புதமானது. இப்போது என்னிடமிருந்து அச்சுதனுக்கு கருணை வேண்டும். சரி, அதை ஒரு மூட்டையாக கட்டி உன்னிடம் தருகிறேன். ஆனால் அது அவனிடம் போவதற்குள் கரைந்துவிடும். அந்த கனத்தை சுமப்பதும் உனக்கு கஷ்டமாகிவிடும். உன்னுடையது நீண்ட பயணம் அல்லவா? உங்கள் மனதில் தவறான புரிதல் நிறைய இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அங்கிள். அச்சுதன் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறான். அப்படியா? தலைவன் சொல்வதையெல்லாம் உதவியாளர் நம்ப வேண்டும். அப்போதுதான் நிறுவனம் ஒழுங்காகவும் கட்டமைப்போடும் இருக்கும். எங்கள் உறவு அப்படிப்பட்டதல்ல. பக்கத்து வீடுகளில் வசிக்கும் எங்கள் குடும்பங்கள் மிக நெருக்கமானவை. அடுத்தடுத்த வீடுகளில் வசித்த காலம் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பது மிகச்சிறப்பான பண்பு. நிச்சயமாக உன்னிடம் நல்ல ஆளுமை இருக்கிறது. நமக்கு மிக குறைவான நேரம்தான் இருக்கிறது. நான் என்ன பேச வந்தேன் என்றால், அது என்னவாக இருக்கும் என்று எனக்கு புரிகிறது. நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அங்கிள். இது ஒரு பழைய ஜோக். ஒவ்வொரு தூதனும் தான் முதலென்று நம்புவான். இது தூதர்களின் பலவீனம். அந்த செய்தியை பெறுபவருக்கு, ஓ, அது அப்படியே இருக்கட்டும். தூதரின் இயக்கம் என்பது உண்மையை விலக்கி பொய்யான குறிப்புகளை செய்தி பெறுபவரின் மனதில் விதைப்பதாகும். திறமையான தூதர்கள் கூட அதைத்தான் செய்வார்கள். இதற்கேற்ற சரியான ஆங்கில பிரயோகத்தை சொல்லும் அளவிற்கு நான் புத்திசாலி இல்லை. அவனுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கிறது. ஆண் குழந்தை. நல்லது. ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை என்பது தானே அரசாங்கம் சொல்வது. அங்கிள், நான் இந்த செய்தியை எனக்கு தெரிவிக்க ஒரு தபால் கார்டே போதுமானது. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அச்சுதனிடம் என் முகவரி இருக்கிறது. ஆனால் சரியான பின்கோடு எண்ணை எழுத வேண்டும் என்று நீ ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனெனில் இந்தியாவில் ராமபுரம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கின்றன. அங்கிள், நான் வாயை திறந்து பேசவே நீங்கள் அனுமதிக்கவில்லை என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. உங்களை சந்திக்க மட்டுமே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் இல்லையா? ஓ ஆமாம், மறந்து விட்டேன். மன்னித்து விடு. தூதராக வந்தவரிடம் செய்தியை கேட்டாயாக. கேட்டே ஆக வேண்டும். இப்போது ஒன்று செய்யலாம். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடு. நான் குறுக்கிட மாட்டேன். ஒரு வார்த்தை கூட பேசாமல் கவனமாக கேட்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இல்லாவிட்டாலும் கூட காது என்று சொல்கிறோமே, அது மிக மிக பணிவானது. யார் என்ன சொன்னாலும் முட்டாள்தனமாக இருந்தாலும் கூட அது தவறாமல் அதை கேட்டுக்கொண்டிருக்கும். மனிதனின் காதிற்கென தனி அறிதிறன் கிடையாது என்பது இதன் அர்த்தம். சரி, பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் ரயிலை பிடிக்க வேண்டும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். நமக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமெனில் 33 நிமிடங்கள். 16 நிமிடங்கள் உனக்கு, 16 நிமிடங்கள் எனக்கு. எனக்கு அது போதாது. அப்படியானால் உனக்கு 18, எனக்கு 15, எனக்கு 20 நிமிடங்களாவது வேண்டும். சரி, அச்சுதனுக்கு நீ சரியான நண்பன்தான். குறைவாக கொடுத்து பேரம் பேசி அதிகமாக கேட்பது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். என் எண்ணங்களை கோர்வையாக சொல்வது எனக்கு கஷ்டம். அதனால் என் மனதுக்கு தோன்றிய விதத்தில் நான் சொல்கிறேன். சமீப காலத்தில் அச்சுதனிடம் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்று அவனை தொடர்ந்து வருத்தி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டபோது அவனுக்கே அது தெரியவில்லை. சில சமயங்களில் அவன் நடவடிக்கை வினோதமாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் அவன் தோட்டத்திற்கு ஒரு குறவன் தன் குரங்கை அழைத்து வந்தான். அவர்கள் தங்களுடைய வழக்கமான வித்தைகளை செய்து காட்டினார். ஆனால் அச்சுதன் அவர்கள் வசப்பட்டதை அறிந்த குறவனும் மிகுந்த உற்சாகம் அடைந்தான். இதற்கு முன்பு செய்திருக்காத சாத்தியமற்ற சில வித்தைகளை குறவனும் குரங்கும் செய்து காட்டினர். ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் குறவனை குரங்கிலிருந்து பிரித்தறிவது கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்த போது அச்சுதன் கீழே குதித்து அவர்களோடு சேர்ந்து கொண்டான். குறவனின் மகன் பறையை வெறித்தனமாக அடித்தான். இது அங்குள்ளவர்களுக்கு வினோதமான காட்சியாக தெரிந்தது. கூட்டம் கூடியது. அச்சுதன், குறவன், குரங்கு மூவரும் ஒன்றாக குட்டிக்கரணம் அடித்தார்கள்.
அது நீண்ட நேரம் நடந்தது. கடைசியில் அச்சுதன் குறவனுக்கு நிறைய பணம் கொடுத்துவிட்டு, இந்த குரங்கை என்னிடம் தருகிறாயா என்று கேட்டான். அந்த வினோதமான வேண்டுகோளை கேட்டதும், கொல்லவா அல்லது உடன் வைத்து கொள்ளவா என்று குறவன் கேட்டான். இரண்டிற்கும் இல்லை, வித்தைகள் செய்ய என்று அச்சுதனின் பதில் வந்தது. அவனுக்கு தானாக வித்தைகள் செய்ய தெரியாது. நான் இல்லாமல் அவனால் வித்தைகள் செய்ய முடியாது. குறவன் சொன்னான். பரவாயில்லை, நானும் ஒரு குறவன்தான். உன்னுடைய பறையையும் உழையையும் கொடு. குறவன் தன் முகம் சிவக்கும் வரை பெரிதாக சிரித்தான். அது வெறும் ஆடம்பரம் தானே சார். ஒரு குறவனாக பிறந்து திரிவதற்கு நீங்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இந்த பிறவியில் நான் குறவனாக பிறப்பதற்கு முந்தைய 3 பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்கிறேன். அச்சுதன் ஒரு குறவனாக அலைய ஆசைப்படுகிறான். அச்சுதன் ஒரு குறவனாக அலைய ஆசைப்படுகிறான். அச்சுதன் ஒரு குறவனாக அலைய ஆசைப்படுகிறான். கொச்சுண்ணி வியப்படைந்தாள். நான் இன்னும் என்னவெல்லாம் கேட்க வேண்டும். நீ புறப்படும் நேரமாகிவிட்டது. இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. நான் சீக்கிரம் முடித்து விடுகிறேன். இதையெல்லாம் உங்களிடம் பேசும்படி அச்சுதன் என்னிடம் சொல்லவில்லை. இதையும் நான் சொல்லிவிட்டால் சொல்ல வேண்டியதையெல்லாம் நான் உங்களிடம் சொல்லிவிட்டதாகிவிடும். நடப்பு என்னவென்று உங்களுக்கும் தெரியும். எங்கள் காம்பவுண்டின் அருகே தொழிற்சாலை வளாகத்திற்குள் புதிய கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது. தொழிலாளர்கள் மண்ணை தோண்டி கொண்டிருந்த போது பழமையான ஓர் உலோக தேவி சிலை கிடைத்தது. அச்சுதனுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அவன் மிக வேகமாக அந்த இடத்திற்கு போய் மேற்பார்வையாளரிடம் பேசி அதை வாங்கிவிட்டான். பழம்பொருட்களின் மீது அவனுக்கு ஒரு மயக்கம் இருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த சிலையை சுத்தம் செய்து மெருகேற்றி வீட்டின் முகப்பு அறை அலமாரியில் வைத்த பின்புதான் இது எனக்கு தெரிந்தது. இதற்குள் 3 நாட்கள் ஆகிவிட்டன. எனக்கு முதல் பார்வையிலேயே அந்த சிலை ஏதோ தவறாகப்பட்டது. தேவியின் ஒரு கண் விழுந்திருந்தது. சில சமயங்களில் அந்த மற்றொரு கண்ணிலிருந்து 1000 கண்களின் மினுமினுப்பு தெரியும். சில சமயங்களில் உயிர் இருப்பது போல கண் படப்படக்கும். இரவுகளில் நாங்கள் இருவரும் குடிப்போம். அந்த நேரங்களில் நான் அந்த சிலையை பார்க்கக்கூட பயப்படுவேன். அந்த ஒற்றை கண்ணில் ஏதோ ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு வினோதமான நெருப்பு. அதை அச்சுதனும் உறுதி செய்தான். அவனுக்கும் அச்சம்தான். அவள் பழங்காலத்தின் சக்தியான தெய்வம். அவசரமாக அவளை வீட்டுக்குள் கொண்டு வந்தது அபாயகரமானது தான். தவிர சுற்றுப்புறமும் அவ்வளவு தூய்மையாக இல்லை. அதன் புனிதத்தை காப்பாற்ற முடியவில்லை. அந்த வீட்டிற்குள் சிலை வந்ததிலிருந்து அச்சுதனிடம் ஒரு மாற்றத்தை என்னால் கவனிக்க முடிந்தது. ஏதோ ஒன்று அவனை ஆட்கொண்டிருந்ததை முகம் வெளிப்படுத்தியது. நீ அதை மீண்டும் பார்க்கவில்லை? இல்லை, எனக்கு புரிகிறது. நீ நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு விட்டாய். பரவாயில்லை, இப்போது நான் பேசுகிறேன், நீ கவனி. எந்த சத்தமும் புலம்பலும் இல்லாமல் குறுகிய நேரத்தில் என் குரு பல விஷயங்களை பேசுவார். நான் என் குருவை பற்றி மட்டும் பேச வேண்டும். ஏனெனில் எனக்கு வயதாகிவிட்டது. ஆனால் பயப்பட வேண்டாம். அது துர்தேவதையோ அல்லது துர்வருகையோ இல்லை. அவர் எப்படி என் குருவானார் என்று நீ கேட்டால் என்னிடம் பதில் இல்லை. முதலில் அவரை என் கனவில் நான் பார்த்திருக்க வேண்டும், அல்லது நேரில் பார்த்திருக்கலாம். அவர் என்னை தேடி வந்திருக்கலாம். எப்படியானாலும் அவர் முகத்தின் பிரகாசத்தை விளக்க என்னால் முடியாது. ஒளி நிறைந்த அந்த கண்கள் என்னவெல்லாம் பிரதிபலித்தன! இரக்கம், அன்பு, பற்றின்மை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் பாதங்களை வணங்குவதை தவிர நமக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றுதான் தோன்றும். எதையும் நான் கேட்காமல் என்னை பற்றி எல்லாமும் சொல்வார். கொச்சுண்ணி கொஞ்ச நேரம் தனியாக உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு, உனக்குள் என்னை தியானி, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று. மற்ற சமயங்களில், கொச்சுண்ணி, மிக தாமதமாக நீ இதை தொடங்கி இருக்கிறாய் என்று சொல்வார். நான் அவர் பாதங்களில் என் முகத்தை அழுத்தி கொள்ளும்போது என் காதில் கேட்பது, நீ முன்பே இதை செய்திருக்க கூடாதா? நிறைய நேரத்தை நீ வீணாக்கி விட்டாய் என்று. எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு வர நான் தயக்கம் காட்டுவது என் குருவுக்கு தெரியும். ஆனால் அதை தொடங்குவதிலும் நடத்தி செல்வதிலும் என்ன இருக்கிறது? இவையெல்லாம் நமக்குள் அடங்குவது தானே. மூலத்தை அறிவதை இவை தாமதமாக்குகிறதல்லவா? சுலபமாக சிலர் அதை அடைகிறார்கள். மற்றவர்களுக்கு அது வாழ்க்கையில் மிக தாமதமாக கிடைக்கிறது. இன்னும் ஒரு வகையினருக்கு 3 ஜன்மாக்களுக்கு பிறகும் வருவதே இல்லை. அங்கிள், எனக்கு எதுவுமே புரியவில்லை.
நாம் போகலாம் என்று குரு சொன்னார். பயப்பட எதுவுமே இல்லை என்பதில் உறுதியாக இருந்தேன். இருப்பினும் எதற்கும் பயன்படாத விருப்பமற்ற கட்டுகள் இருக்கின்றன. எல்லாம் வெறும் இழைகள்தான். ஒரு ஆழமான மூச்சால் அவைகள் மறைந்துவிடும். பெரும்பாலானவர்கள் நான் மற்றும் என்னுடையது என்ற எண்ணத்திலேயே வாழ்கின்றனர். தண்ணீர் வற்றிய பிறகுதான் தேங்காயின் ஓடு நமக்கு கிடைக்கிறது. எந்நேரம் இன்னும் வரவில்லை என்று நான் சொன்னபோது குரு சிரித்தார். நம் முன்னோர்கள் 4 கட்டங்களை சொல்லவில்லையா கொச்சுண்ணி என்றார். விழிப்பு நிலை என்பது நமக்குள் இருந்து வருவது என்பதுதான் முக்கிய விஷயம். இதயத்திலிருந்து 101 நாடி நரம்புகள் எழுகின்றன. அதிலொன்று நேரடியாக தலைக்கு போகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த நாடியின் வழியாக வாழ்க்கையை முடித்து கொள்கிறவன் அமரனாக சிரஞ்சீவி ஆகிறான். மற்ற நாடிகள் வழியாக வாழ்க்கையை முடிக்கும்போது அதன் முடிவென்பது பிறவி எடுத்து சம்சார பந்தத்திற்குள் நுழைவது. சம்சார கட்டத்தை கடப்பதென்பது மிக கடினமானது. உடலிலிருந்து வேறுபடும் இயல்பை ஒருவன் உணர்ந்திருக்க வேண்டும். இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் நான் இதை பற்றி பேசுவதென்றால் சொல்வதற்கு நிறைய உண்டு. உனக்கு சலிப்பாகிவிடும். உனக்கு நேரமாகிவிட்டதா? நீ கிளம்ப வேண்டுமே. ஒன்று உண்மை, நாம் நினைக்கிற மாதிரி எந்த ரயிலும் சரியான நேரத்திற்கு வராது. பரவாயில்லை, நான் நடப்பதற்கு பதிலாக ஓடிப்போவேன். ஆனால் நீங்கள் எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் அங்கிள். உங்களை பார்க்கத்தானே நான் அவ்வளவு தூரத்திலிருந்து வந்தேன். நான் அச்சுதனுக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டாமா? தூதரை நான் முட்டாளாக்குகிறேன் என்று நினைக்கிறாயா? இல்லை, ஒருபோதும் இல்லை. பிறகு உனக்கு என்ன வேண்டும்? தூதருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தவிர என்னால் வேறு என்ன கொடுக்க முடியும்? ஒரே ஒரு வரம்தான். ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்கள் சம்மதம் வேண்டும். ஒரே ஒரு முறை அச்சுதன் இங்கு வர விரும்புகிறான். உங்களை சந்திக்க விரும்புகிறான். அவன் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் அவனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நான் ஒரு பலிகடாவாக நிற்க வேண்டுமென்று நீ குறிப்பிட்டு சொல்லாத ஒரு விஷயம் பாராட்டிற்குரியதுதான். சரி, அவன் வரட்டும். அதை ஒருபோதும் நான் தடுக்க மாட்டேன். ஆனால் என்னை பார்ப்பது அது சாத்தியப்படாது என்று நினைக்கிறேன். ஏன்? நான் யாத்திரை போகிறேன். எங்கே? என் வயதில் ஒருவர் யாத்திரை புறப்பட்டு போகும்போது அவர் எங்கே போகிறார் என்று கேட்பது முட்டாள்தனமானதல்லவா? அது ஒரு மிகப்பெரிய பயணம் என்று நினைத்துக்கொள். அச்சுதனிடம் நான் ஒரு யாத்திரையில் இருக்கிறேன் என்று சொல். அவன் வந்தால் நான் ஒரு யாத்திரையில் இருக்கிறேன் என்று சொல். அவன் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அப்போதும் நான் ஒரு யாத்திரையில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். நன்றி. The greatest Malayalam stories ever told. A.J. Thomas, Aleph Company, India, 2023. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.